வணக்கம். மலையாள மௌனகுரு ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட சரவணன். ஏற்கனவே கும்பராசிக்கு வந்து பார்ட் 1 பார்ட் 2 சனி பயிற்சி பலன்கள் போட்டிருக்கேன். அதைத் தொடர்ந்து சில வழிபாடுகள் சில பலன்களையும் பார்ப்போம். இப்போ கும்பராசிக்காரவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்து குலதெய்வம் தான் ஃபர்ஸ்ட் மெயினாக வழிபடணும். அதனால குலதெய்வத்தை பொறுத்தவரையும் அவங்க தான் அந்த பெட்டி சாமி கும்பிட்றவங்க அதிகமாக இருப்பாங்க கும்பராசிக்காரவங்க. பெட்டி, ஓலைப்பெட்டி, இந்த மாதிரி சாமி கும்பிட்றவங்க, அங்காள பரமேஸ்வரி, இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுவாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஐயனார் வருவார். இந்த மாதிரி தான் கும்பராசிக்காரன் வந்து அதிகமாக தெய்வ வழிபாடு இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ குலதெய்வ கோயிலில் வந்து நீங்கள் மெயினாக செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 மாலை எடுத்து போட்டு அந்த தெய்வத்தை வழிபடணும். திருமணத்துக்காக இருக்கிறவங்க எடுத்து போட்டு 2 அகல் தீபம், 2 1/4 லிட்டர் நெய் வாங்குங்க, 2 பசு நெய் தீபம் ஏற்றுங்க. நல்ல சுத்தமான நெய் வாங்கி அந்த தெய்வத்துக்கு நல்ல மணக்க தீபம் ஏற்றுங்க. நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும். குழந்தை செல்வம் உடனே துள்ளி விளையாடும். அதே போல் வயதானவங்க வந்து அதிகமாக எறும்புக்கு கொஞ்சம் தீனி போடுங்க. எறும்புக்கு வந்து பச்சரிசியை இடித்து வெள்ளத்தோட கலந்து அதை வயதானவர்கள் போட்டிங்கன்னா அந்த கால் நரம்பு, கால் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வயதானவர்களுக்கு இப்போ சரியாகும். நல்ல மருத்துவம் ரொம்ப நாளாக தோல் நோய், ஸ்கின் டிசீஸு இதிலெல்லாம் இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ வந்து அதே மாதிரி சைனஸ் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய உடல் ரீதியாக, அதாவது ரொம்ப நாளாக ஒரு 7 வருஷமாக அவங்களுக்கு அந்த 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்து சில பேருக்கு அந்த நோய்கள் ஆரம்பிச்சிடும். அதனால இந்த நோயிலிருந்து இப்போ தீர்வு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. அதனால குலதெய்வ கோயிலில் வந்து அந்த நெய் தீபம் ஏற்றுறதும், அந்த எறும்புகளுக்கு தீனி போடுறதும், அவங்க மன ரீதியாக நல்ல யோகா, தியானம், இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணும் பொழுது மட்டும்தான் இப்போ அவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதனால சந்தோஷமான காலகட்டம். மருந்து மாத்திரைகள் இல்லாமல் மன ரீதியாக இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு உடல் ரீதியாக நல்ல மாற்றம் தெரியும். இவனால டெய்லி தூக்கம் இல்லாமல் தூக்க மாத்திரை போட்டிருப்பாங்க வயசானவங்க. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, சுத்தமாக நைட்லாம் தூங்கியிருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு வந்து தூக்கமின்மை இருக்கும். பகல் ஃபுல்லா வந்து டயர்னஸாக இருப்பாங்க. அதனால இனிமே வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த சனி பகவான் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு இப்போ பயிற்சியா இருக்கிறார். குருவோட வீட்டுக்கு சுக்கிரனோட இருக்கும் பொழுது நல்ல உறக்கம் இனிமே வரும். ஒரு மன ரீதியா ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சி கிடைச்சாதானே அவங்க தூங்குவாங்க. இல்லைன்னா மனசுல போட்டு ஏதாவது ஒரு அழுத்தம் அழுத்திக்கிட்டே தானே இருக்கும். அதனால அது பண்ணுங்க. அதே மாதிரி சிங்கப்பெருமாளை போய் கும்பராசிக்காரங்க கண்டிப்பா வழிபடணும். சிங்கப்பெருமாளை வழிபடும் போது பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை